அப்ப இப்ப நீங்க உறங்குறதுக்கு முதல் நினைவுல நடந்து முடிஞ்ச ஒரு பதிவு சரியா கனவுல இப்பதான் நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறையா இல்ல கனவுலதான் இப்பதான் ஸ்டார்ட் ஆகி நினைவுல நடக்குதுன்னு எடுக்கிறையா? கனவுல அது அப்படியே கட்டம் கட்டமா தெரியுது, அதனால ஃபுல்லா புதுசா தெரியுற மாதிரி தான் தெரியுது. ஏற்கனவே உங்களுக்கு நினைவுல இருக்கிற பதிவும் கட்டம் கட்டமா தானே பதிஞ்சிருக்கு. அப்படி பதிஞ்ச பதிவு அப்படி பதிஞ்ச அதே பதிவு கனவுலையும் எப்படி வருது? மாற்றமா வருமா, மாற்றமா நடக்குமா, இல்ல கட்டம் கட்டமாவே நடக்குமா? கட்டம் கட்டமா, அதாவது ஒரு தொடர்பு இல்லாம ஒரு கட்டம் சில பகுதிதான் தெரியும், அதே மாதிரி தெரியும். ரைட், அப்படியே வச்சு தொடர்பாவே அந்த இப்ப ஒரு சம்பவத்தை தானே நாம எடுத்திருக்கிறோம். இப்ப காலையில வலிக்கிட்டு பஸ்ஸுக்கு போயிட்டு திரும்ப நீங்க வாரீங்க, திரும்ப விட்ட வாரீங்க, வந்துகிட்டு பஸ்ஸில் இடிக்கக்குள்ள இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது, உங்களுக்கு ஒரு ஞாபகம் இது நடந்து முடிஞ்சத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேனா இல்ல இப்பதான் புதுசா நான் நடக்கனா என்ற ஒரு சிந்தனை வருது. என்ன முடிவு எடுக்கிறேன்? இப்ப கனவுல நீங்க காலையில போற மாதிரி போய் பஸ்ல ஏறி ஜொப்புக்கு போயிட்டு திரும்ப வாரீங்க. உண்மையில நீங்க இந்த விஷயத்தை முடிச்சுக்கிட்டு இந்த செயற்பாடையெல்லாம் முடிச்சுக்கிட்டு இங்க உறங்குறீங்க. உண்மையில இங்க என்ன உறங்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா உறங்கிட்டு இருக்கிறது விழிப்படையாம அந்த விழிப்பு நிலை வராதத்துல நீங்க என்ன செய்யறீங்கடா, கனவுல அந்த நினைவுல இருக்கிறது தான் நடக்குது என்கிற விஷயத்தை உணராம நினைச்சு நினைச்சு நடக்குதுன்னு நினைக்கிறீங்க. இப்ப நீங்க நினைச்சு நினைச்சு நடக்கிறது கனவுல நடக்கிறதாக இருந்தாலும் நினைவுல நடந்து முடிஞ்சதா இருக்கு. இப்ப இது புரிதலுக்கு வந்த உடனே என்ன செய்யற? இப்ப இன்னைக்கு என்ன நடந்த நினைவுல நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த கனவுல நடத்தி முடிச்சிருக்கிறீங்க. அப்ப இப்படி நினைவுல நடந்து முடிஞ்சதையெல்லாம் கனவுல நடத்தி முடிக்கணுமானா இல்ல நினைவுல இருக்கிறதெல்லாம் நடக்குமா? இப்ப நீங்க புரிதலுக்கு வாரீங்க, புரிதலுக்கு வராட்டி என்ன செய்வோம்டா, அது நான் போனாதான் நடக்கும், நான் போனாதான் செய்யலாம் என்ற அடிப்படைக்குள்ள இருப்பேன் நாம. அந்த அந்த அடிப்படையை விட்டு வெளியே வர மாட்டோம். ஏனென்றா நமக்கு ஏற்கனவே நினைவுல உள்ளதுதான் நடக்குது, இந்த இராதா நாட்டம் தான் நடக்குது. அது எப்படி என்றாலும் நடக்கும், நாம போனாலும் நடக்கும், போகட்டியும் நடக்கும் என்கிற பக்குவம் வராது, அது யாருக்கும் வராது. ஆனா நினைவுல நடக்க வேண்டியது இப்படித்தான் இருக்கு, இது நடக்கும் என்று சொல்லி நமக்கு தெரிய வந்துட்டா, அந்த தெரிகிற இடம் புரிஞ்சிட்டா, அந்த இடம் நமக்கு புரிகிற தெரிய வாரேன்னா நாம விழிப்பு நினைவுக்கு வரணும், விழிப்புக்கு வரணும். வராம அது பிடிபடாது. வந்தா இப்ப கனவுல நடக்கிறது எல்லாம் நினைவுல நடந்து முடிஞ்சது. நினைவுல நடந்து முடிஞ்சது எல்லாம் கனவுல நடந்துட்டு இருக்கு. இப்ப இதுல இப்ப எப்படி வருமாண்டா, மாறி வருமாண்டா, இப்ப மாறும் சரியா. அந்த நினைவுல நடந்து முடிஞ்சத நடத்தி முடிக்கிறதுக்காக இவர் வாழ்வார் மறுதான். ஏண்டா இவரு முடிக்கணும் தானே, அந்த அழகை விட்டு வெளியே வரையலாது. ஏற்கனவே இவரு பொறுப்பு நின்றுகிட்டு வாழ்ந்தார். இப்ப இவரு பொறுப்பு இல்ல, பொறுப்பு நினைவுக்குரியது, நினைவுதான் இதுக்கு பொறுப்பு, நாம வாழுவோம் என்று வாழ்ந்துட்டு பேர் இவர் முடிவு, இவர் நினைக்கிறேன். அது எல்லாத்தையும் எடுங்கல, சரித்திரம் எல்லாம் இதுக்குள்ள வரும் சரியா. இப்ப இவர் என்ன செய்வாருண்டா,
இப்ப நினைவுல என்ன இருக்குன்னு சிந்திச்சுக்கிட்டே இருப்பாரு எந்நேரம். இவருக்கு உண்மை வெளியாயிட்டே இருக்கும். இவருக்கு எப்படி வெளியாகும்ண்டாது சரியா, நிறம் தோற்றம் பெயரா வெளியாகும். இப்ப இவருக்கு அந்த தெரிய வேண்டி வருகுதே, நினைவுல ஹக்கண்டு தெரிய வேண்டி வாரது இவருக்கு எப்படி தெரிய வேண்டி வருகுதுண்டா, ஒரு நிறத்திலையும் ஒரு தோற்றத்திலையும் ஒரு பெயர்லையும் தெரிய வேண்டி வரும் இவருக்கு. அப்ப நிறம் தோற்றம் பெயரன்றி நிலையான பொருள் ஏது என்றா அங்க நிலையா இருக்கிற அந்த பொருளை கொண்டு இவருக்கு ஹக்கு வெளியாகுது, உண்மை வெளியாயிட்டே இருக்கும் இவர்கிட்ட. அப்ப அவரு இன்னார கொண்டு இன்னது நடக்கும்ங்கிற விஷயத்தை எல்லாம் வெளிப்படையா செல்லுவார். அப்படி செல்றவர் அதுக்கு காரணம் என்னடா, அங்க இருக்கிறத அவருக்கு தெரிய வேண்டி வருது. இப்ப அமைதியா இருப்பாரு, சாந்தியோட இருப்பாரு. ஏன் பதற்றப்படுவாரா, சலனப்படுவாரா, சஞ்சலம் இருக்குமா, சபல புத்தி இருக்குமா? அப்ப உஸ்தாது எப்படி சொல்றாங்கடா, நிறம் தோற்றம் பெயரன்றி நிலையான பொருள் ஏது நினைவோடு சிந்தித்து பாருண்டா. இப்ப நான் நினைவுக்கு போய் இருந்துகிட்டு சிந்திக்கணும். இப்ப நான் இப்ப உதாரணத்துக்கு வைங்களேன், என்ன இப்ப போயிட்டு வந்துட்டீங்க, இப்ப போயிட்டு வந்தது எங்க இருக்கு, இப்ப நீங்க அதை சிந்திக்கணும். இப்ப எப்படி சிந்திக்கிறேன்னா, இப்ப நினைவுக்கு போகாம அதை சிந்திக்கலாம். ஏன்னா அது நினைவுலாம் இருக்கு. மொத்தத்துல நீங்க போயிட்டு வந்த அவ்வளவும் உங்களோட நினைவுல எப்படி இருக்கண்டா, ஒரு நிறமாவும் ஒரு தோற்றமாவும் பேராவும் இருக்கு. நினைக்கக்குள்ள நிஜமா நடந்த மாதிரி இருக்கு. போகணும்னு நினைக்கக்குள்ள அந்த பெயரும் அந்த தோற்றமும் அந்த நிறமும் நிஜமா கண்ட மாதிரி இருக்கு. அதுக்கு நிஜமண்டது அப்படி காட்டு, அந்த நினைவுல இருக்கிறத அந்த நிஜமாக உங்களை நம்ப வச்சு நிஜமாக காட்டினத்துக்கு முக்கிய பங்களிப்பு எது, முக்கிய பங்களிப்பா இருக்கிறது இந்த கட்டுண்ட புலன். இந்த கட்டுண்ட புலன் என்ன செய்யுதுண்டா, அந்த நினைவுல நிறம் தோற்றம் பெயர் என்று இருக்கிற அத சரியா ஒரு கட்டுண்ட ஒரு நிஜமான பொருளாக உங்களுக்கு காட்டுது. இப்படி காட்டுறது ஹக்கு இல்லை. அது எப்படி காட்டணும்டா, நினைவுல எப்படி இருக்கு, இப்ப நீங்க நினைச்சு பார்க்கக்குள்ள நினைவுல எப்படி இருக்கு அப்படி காட்டும். இதுதான் அனுபவத்தை பெறுது. கட்டுண்ட புலன் அனுபவத்தை கொடுக்கு. கட்டுண்ட புலன் அனுபவத்தை பெறல, கட்டுண்ணாத புலன் தான் அனுபவத்தை பெறுது. கட்டுண்ட புலன் என்ன செய்யுதுண்டா, கட்டுண்ணாத புலன் பெற அந்த அனுபவத்தை கட்டுப்படுத்தி காட்டுது. அதாவது அனுபவம்ங்கிறது ஐம்புலன் ஆட்சி கொண்டு அமையுது என்றுதான் அது சொல்றாங்க. அப்ப ஐம்புலன் என்ன செய்யுதுண்டா, ஆட்சி செய்கிற ஒரு இடத்துக்கு வருது. எல்லாம் சேர்ந்து நம்ம 5 பேரும் சேர்ந்து என்ன செய்வோம், ஒரு ஆட்சி ஒன்று செய்வோமே. இப்ப சும்மாதாரவங்கள நாம 5 பேர் சேர்ந்து நாம் ஒரு ஆட்சி செய்வோமே என்று வந்தா, இப்ப 5 பேரா ஒரு ஆளா, நாம் 5 பேர் ஒரு நிலைக்கு வரோம், ஒரு நிலைக்கு வரோம், ஒரு முடிவுக்கு வரோம். நாம 5 பேர் இருந்தோம்டா ஆட்சி செய்யலாம். 5 பக்கத்தாலையும் என்ன செய்யும், பிரியும். அதை ஆட்சி செய்யலாம். நாம் 5 பேரும் உண்டா சேர்ந்தோம்டா என்ன செய்யலாம், ஆட்சி செய்யலாம். அப்ப உடனே என்ன செய்யறோம்டா, நாம 5 பேரும் ஒரு நிலையாகிறோம். ஒரு நிலையாகிறது தான் இப்ப தியானம் செய்கிறது. ஏன்னா இந்த 5 புலனும் 5 விதமாக வேலை செய்யறதால ஒரு விஷயம் நடக்குது இல்லை, எனக்கு நடக்காது. அப்ப எப்ப இந்த 5 புலனும் ஒரு நிலைக்கு வருகுதோ,
ஒரு நிலப்படுத்தப்படுகிறதோ ஐனைக்கு ஒரு ஆட்சி ஒன்று இருக்கு. மனமே உன் ஆட்சி பொருள், நீ மனமாய் மாறிவிட்டாய் என்று சொல்ற அவசர். இப்ப நீங்க நினைக்கிறத நீங்க நடத்தலாங்க. இப்ப நீங்க என்ன செய்ய தேவையில்லை, இந்த கட்டுண்ட புலனுக்கு அமைவாய் செய்வ போக தேவையில்லை. ஏன்னா உங்களோட புலன் எல்லாம் அடங்கிட்டு இப்ப நீங்க உலகத்துல இறந்துட்டீங்க. இப்ப நினைவுல வாழ்றீங்க. அப்படி ஒரு உலகம் இருக்கு வாழ்றதுக்கு. அந்த நினைவுல எப்படி வாழ்றீங்க? எண்ணமா வாழ்றீங்க. நீங்க நினைக்கிறத நீங்க செய்யறீங்க. இது இப்படித்தான் ஓமானத்துல செல்லலாம். இது உங்களோட புரிதலுக்கு எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். இப்ப நான் சொல்ற பகுதி. ஆனா தியானம் ஒரு நிலைப்பட்டுட்டா நான் சொல்ற விஷயம் இயல்பா லேசா விளங்கும். ஏனெண்டா இப்ப உதாரணத்துக்கு நான் அடிக்கடி சொல்றேன், இப்ப நீங்க இங்க இருக்கிறீங்க, இப்ப நீங்க போறதுக்கு முதல்ல உங்களோட எண்ணம் போகுதா இல்லையா? அதுக்கு பிறகு தானே நாம போறோம். முதல் நம்மளோட எண்ணம் போகுது, போனதுக்கு பிறகு தானே நாம போறோம். அப்ப எண்ணம் போன உடனே நாம அந்த எண்ணம் போயிருக்கென்று நம்புறோம் இல்லை. எப்ப நமக்கு நம்பிக்கை வருதுன்னா அந்த இடத்தை நானும் போய் நின்றதுக்கு பிறகுதான் நம்பிக்கை வருகுது. இப்பதான் நான் அந்த இடத்த வந்திருக்கேன்னு. இந்த எண்ணம் வலிமையா இருந்தா, இந்த எண்ணத்தில வலிமையை நீங்க விளங்கினா, இல்லாட்டி இந்த எண்ணமாகவே நீங்க இருந்தா, இந்த எண்ணம் தான் நான் என்று சொல்லி உணர்ந்திருந்தா, உணர்ற இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்களா. ஏன் இப்படி எல்லாம் சொல்றேன்னா, உறவாட்டத்துல ஒவ்வொரு அறிவு தகமையில் இருக்க, அதுக்காக இப்படி எல்லாம் சொல்றேன். இந்த எண்ணம் தான் நான் என்று சொல்லி உணர்ற அந்த வலிமைக்கு வந்துட்டீங்களா, நீங்க போக தேவையில்லை. உங்களோட எண்ணம் போய் நின்று எல்லாத்தையும் செய்யும். அங்க புரிபடுதா? இப்படி வாழ்றவரு நினைவுல வாழ்றேன். அவரு நினைவுல நிலையான வாழ்க்கையில இருக்க. அவர் மரணிக்கிறவர் இல்லை. இன்னைக்கு மரணமும் இல்லை. ஏனென்றா அறிவை மயக்குவது புலனாட்சி, ஆசையை ஊட்டுவது புலனாட்சி, அமைதியை கெடுப்பது புலனாட்சி. இன்றேல் அகிலத்தில் வாழ்வு இல்லை, இறந்தாச்சு. அவரு மொத்தத்தில உலகத்தில இறந்தவர், உயிர்ல வாழ்றவர். இப்படி இந்த வாழ்க்கைக்குள்ள வாரத்துக்குத்தான் இந்த களிமாவை எடுக்க வேண்டியிருக்கிறார். இந்த சொல்ல பிடிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த சொல்ல பிடிக்காம அந்த நினைவுல நிலை பெறையலது, நினைவுல இருக்கிற நிலையை உணரையலது. அதுக்குத்தான் உஸ்தாது என்ன சொல்றாங்கடா, நிறம் தோற்றம் பெயரன்றி நிலையான பொருள் ஏது நினைவோடு சிந்தித்து பாருண்டா. அந்த சிந்திக்கிற நேரம் அவ்வளவும் நாம நினைவிலே இருக்கணும். செயல் வரக்கூடாது, தியானத்திலே இருக்கணும். அந்த நினைவை நினைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இப்ப நினைவோடு சிந்தித்துப்பார், ஹக்கு வெளியாகும் சிந்தித்துப்பார், வகுமு தெளிவாகும். இந்த வகுமுங்கிறது என்ன தெரியுமா? இன்னைக்கு நான் ஒரு கட்டுண்ட பொருளா இருக்கேன் என்று நினைச்சிட்டு இருக்கேனே, ஒரு நீளம் அகலம் கணத்தில ஒரு கட்டுண்ட பொருளா இருக்கேன் என்று நினைச்சிட்டு இருக்கேனே, இது தெளிவாய். எப்படி தெளிவாகும்? அப்படி இல்லை, நான் ஏக வியாபகமா இருக்கிறேன். ஏக வியாபகம்ங்கிற அந்த தன்மை தான் என்னுடைய இருப்பு நிலை என்று வெளியாயிட்டா, அவருதான் நாட்டம் நாடுகின்றவர், அந்த நாட்டத்தை பொருந்துகிறவர். இதுக்கு அங்கால போகையில அபிப்பிராயம்னா, இதுக்கு அங்கால தரையேல, தரக்கூடாண்டு இல்லை. அப்ப இன்னைக்கு என்னன்னா, ஆரம்பத்துல நான் உங்களை சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு நான் சின்ன விளக்கத்தையே வச்சு நீங்க இப்ப சிந்தனைக்கு எடுத்து பாருங்க.
இப்ப நீங்க உங்களுக்குள்ள நினைவிரிக்கண்டு நீங்க நினைக்கிறது உண்மையிலேயே உங்களுக்குள்ள நினைவிரிக்கான்னு சிந்திச்சு பாருங்க. இப்ப நான் எப்படி எடுக்கிறேன்டா, நாம எப்படி எடுக்கமெண்டா நமக்குள்ள நினைவிரிக்கண்டு எடுக்கும். எப்படி எடுக்கமெண்டா நம்முட உடலை மையப்படுத்தி நம்முட உடலுக்குள்ள நாம நினைக்கிறோம், நம்முட நினைவு உடலுக்குள்ள இருக்கி என்று நாம எடுக்கமா இல்லையா? ஆனா உண்மையில பார்த்தா இப்ப உறக்கத்தின் போது இந்த உடல் மறந்தாலும் நினைவிரிக்குப்பேன். அந்த நினைவுல இருக்கிறதா அப்படியே இருக்கி, எதுக்குமே என்ன செய்யல, அழியையும் இல்லை அது மறக்கையும் இல்லை. எப்ப திடீரென்று இந்த உடல் ஒழும்புதோ நினைவுல இருக்கிற இல்ல இந்த உடலுக்கு என்ன செய்யுது, ஞாபகம் வருது, டக்கு டக்குன்னு இல்ல ஞாபகம். அப்ப மொத்தத்தில இப்ப நினைவுலதான் இந்த உடலும் இருக்குங்கிற புரிதல் நமக்கு உறக்கத்தின் போது தெளிவாகும். இப்ப நாம உடலுக்குள்ள நினைவிரிக்குங்கிற அந்த புரிதல் பிழையென்றும் அந்த நினைவுலதான் இந்த உடல் இருக்கி அந்த நினைவு நினைக்கிற அந்த நினைவுல இருக்கிறது தான் உடல்ங்கிற உண்மையும் பிடிபடும். அப்படி பிடிபட்டா இப்பயும் நீங்க எங்க இருக்கிறீங்க,